அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. உலகம் யாவையும் தம்புல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேகே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றைய தினத்திலே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த விடத்திலே இருந்து நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே ராமாயணத்திலே எந்த இடத்திலே நாம் விட்டோம், அதாவது சீதையை தேடுவதற்காக இலங்கைக்கு சென்றான் அனுமன். அடுத்து கணையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றான். பிறகு மகேந்திர மலைக்கு வந்தான். பிறகு அங்கே இருந்து புறப்பட்டு ராமன் லக்குவன் இருக்கக்கூடிய எல்லை மலைக்கு வந்தான். ராமனிடத்திலும் லக்குவனத்திலையும் அந்த சூடாமணியை காட்டி சென்று வந்த செய்திகளை எல்லாம் சொல்லி அதற்கடுத்து சீதையை இப்பொழுதே தேட வேண்டும் என்று ராமன் முடிவு செய்து 70 வெள்ளம் சேனையோடு சுக்ரீவனோடு புறப்பட்டு அங்கே தென்புறத்திலே நோக்கி வந்தார். இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் மீது படையெடுப்பதற்காக வந்தார். ஆக எழுகவெம் படைகள் என்றான், ஏயனும் அளவில் எங்கும் வழுவில் வெள்ளத்தானை தென்திசை வளர்ந்ததென்றே. வார்களல்ல முன் சொல்ல வழிநெடுதலின் போனார். 12 பகலில் சென்று தென்திசை பறவை கண்டார். 12 நாட்கள் சென்று அங்கே தென்திசையில் வரக்கூடிய அந்த இலங்கை அருகிலே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையிலே வந்து எல்லோரும் சேர்ந்தார்கள் என்கின்ற அளவினோடு நேற்றைய தினத்திலே முடித்தோம். விட்ட இடத்திலே இருந்து இப்போது துவங்குகிறோம். 70 வெள்ளம் சேனையும் தென்திசை கடலை வந்து அடைந்தது. 70 வெள்ளம் சேனை தன்னை சூழ்ந்திருக்க ராமன் தென்திசை கடலை கண்ணுற்றான். கங்குல் பொழுதும் துயிலாத கண்ணன் கடலை கண்ணுற்றான். இரவிலும் பகலும் தூக்கமில்லாமல் தவித்து கொண்டு கூடிய ராமன் லக்குவனும் அந்த கடலை பார்த்தார்கள். இனி நிகழ இருக்கும் செயல் யாதாயிருக்கும் என்று ராமன் எண்ணினான். அடுத்த நிகழ்ந்த செயல்களை இனி காண்போம். என்னதாம் மேல்விளைவு என்று இருந்தான் ராமன் நிகழ் இலங்கை, பின்னதாய காரியமும் நிகழ்ந்த பொருளும் பேசுவாம். அடுத்து இங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ இவர்கள் கடற்கரையிலே வந்து அமர்ந்தார்கள். ராமனும் லக்குவனும் சுக்ரீவனும் அங்கதனும் அனுமனும் ஆஞ்சநேயனும் அடுத்து அந்த பிரம்மாவும் அந்த ஜாம்பவானும் அத்தனை பேரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது இங்கே ராவணனிடத்திலே இலங்கையிலே நடந்த கதை என்ன என்றதை இப்பொழுது பார்ப்போம். எரிகொண்ட இலங்கையை மயன் புதுப்பித்து தந்தான். எரிகொண்ட இலங்கையை உடனே புதுப்பித்து தர வேண்டும் என்று மயனுக்கு கட்டளையிட்டான் ராவணன். உடனே மயன் வந்து அங்கே புதுப்பித்து கொடுத்தான். பிரம்மா மயனுக்கு துணையாக இருந்தார். எரிந்த இலங்கையை மீண்டும் புதுப்பித்து பழைய இலங்கையை போல மாற்றி காட்டினார். அவ்வளோ சீக்கிரமாக பாட்டிட்டாங்க. மயன் ராவணனின் மனைவி மண்டோதரியின் தந்தை, அதாவது ராவணனுக்கு அவர் மாமனார். பிரம்மாவின் கொள்ளுப்பேரன் ராவணன். பிரம்மாவின் மகன் புலத்தியன், புலத்தியன் மகன் விச்சிரவசு, விச்சிரவசின் மகன் ராவணன். பூவாரும் மயனோடும் புகுந்து புன்னகர் மூவகை உலகினும் அழகும் ஊற்றுவராக ஏவென ஏற்றின் கணத்தின் என்பதால் தேவரும் மல்குல தெய்வத்தச்சனே. தெய்வத்தச்சனாக விளங்கக்கூடிய அசுரத்தச்சனாக விளங்கக்கூடிய அந்த மயன் என்பவன் மிகச் சிறப்பான முறையிலே அந்த இலங்கையை மீண்டும் புதுப்பித்து அந்த அழகான மாட மாளிகையிலும் கூட கோபுரங்களையும் அமைத்து கொடுத்தான். பழைய இலங்கையை விட பிரம்மாவாலும் மயனாலும் புதிதாக உருவாக்கப்பட்ட இலங்கை அழகுடன் காணப்பட்டதால் பிரம்மாவை பாராட்டினான் ராவணன். மயனுக்கு அரிய பெரிய பரிசு பொருள் அளித்தான் ராவணன். அவர்கள் இருவரும் ராவணனிடம் விடைபெற்று கொண்டு தம் இல்லம் அடைந்தார்கள். ராவணன் அடுத்து என்ன செய்தான், ஒரு மந்திர ஆலோசனை மண்டபத்தை கூட்டினான். முக்கியமான நபர்களை எல்லாம் வரவழைக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். அந்த ஆலோசனை கூட்டத்திலே முக்கிய நபர்களெல்லாம் வந்து சேர்ந்தார்கள். படைத்தலைவர்கள் வந்தார்கள். அன்பு தம்பியாக விளங்கக்கூடிய, ஆசை தம்பியாக விளங்கக்கூடிய கும்பகர்ணன் வந்தான். கடைசி தம்பியாக, நீதி தம்பியாக விளங்கக்கூடிய வேடன் வந்தான். தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இந்திரஜித்து வந்தான். மகோதரன் என்று சொல்லக்கூடிய படைத்தலைவன் வந்தான். வச்சிரதந்தன், துன்முகன், மாபெரும் பக்கன், பிசாசன், சூரியன் பகைவன், வேள்வியின் பகைவன், புகைநிறை கண்ணன் ஆகியோர் மந்திர ஆலோசனை கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டார்கள். அமைச்சர்கள் பெருமக்கள் அனைவரும் இருந்தார்கள். அனலன், அனிலன், அரண்,
சம்பாதி எனும் பெயர் கொண்ட அறநெறி சார்ந்த அமைச்சர்களும் அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார்கள். அறநெறி சாராத அமைச்சர்களும் இருந்தார்கள், அறநெறி சார்ந்த அமைச்சர்களும் இருந்தார்கள் என்று இங்கே கம்பர் குறிப்பிடுகிறார். பண்டிதர் பழையவர் கிழவர் பண்பினர் தண்டலில் மந்திர தலைவர் சார்கன கொண்டுடன் இருந்தன் கொற்ற ஆணையால் அங்கே கொண்டு அங்கே உடன் இருந்தான். யாரே? ராவணன். அந்த ராவணன் சபையோரை பார்த்து பேசினான். அவமானம் எங்கும் பரவியது. இந்த சிங்காதனத்திலே நான் உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். இவ்வளவு ஒரு குறைங்கினாலே இவ்வளவு அவமானம் நடந்திருக்கிறது. இலங்கையானது எரிவூட்டப்பட்டிருக்கிறது. நானும் மானம் ஈனம் இல்லாமல் இந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னைத்தானே அங்கே கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசிக்கொண்டு என்னுடைய மானம் எவ்வளவு போய்விட்டது என்று சொல்லி அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிட கெட்டது குடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனும் இட்டது வரியணை இருந்தது என் உடல். ஒரு குரங்கானது இந்த இலங்கையை சுட்டு விட்டு சென்றது. எரியினாலே சூறையாடி விட்டது. இலங்கை நகர் முழுவதும் கெட்டுவிட்டது. கொடிநகர் கிளைகள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அத்தனை பேரும் நண்பர்கள் அத்தனை பேரும் இறந்து பட்டனர். ஆக எங்கு பார்த்தாலும் அவமானம் அதிகமாகிவிட்டது. ஆனாலும் அந்த அவமானத்துக்கெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் இங்கு இருந்தேன் என்பதை எண்ணி எண்ணி நான் வருத்தப்படுகிறேன். ஊறுகின்றன கிணறு உயரம் உன்னகர் ஆறுகின்றது தழல். எங்கு பார்த்தாலும் கிணறு வெட்டினால் அங்கே ரத்தம்தான் வருகிறது தண்ணீருக்கு பதிலாக. எங்கு பார்த்தாலும் இலங்கையிலே அப்படியே நெருப்பினுடைய கனலானது இன்னும் ஆறவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு வந்து போர் செய்த குரங்கு இறந்தது என்ற பேச்சையும் நாம் கேட்கவில்லை. பழியிலே மூழ்கிவிட்டோம் என்று ராவணன் மந்திர ஆலோசனை கூட்டத்திலே பேசினான். மலைந்த வானரம் விற்றிலது ஆகியது என்னும் வார்த்தையும் பெற்றிலும் என் இனி பழியின் மூழ்கினோம். வந்து இவ்வளவு தூரம் கொடுமைகளை செய்துவிட்ட, சோலைகளை அழித்துவிட்ட, இலங்கை மாநகரையே சுட்டுவிட்டு சென்ற அந்த குரங்கு இன்னும் அழியவில்லை என்கின்ற அழிந்தது என்கின்ற வார்த்தைகளும் கேட்காமல் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னே நம்முடைய குற்றம் என்று சொல்லி தன்னைத்தானே அங்கே வருத்தப்பட்டு கொண்டு பேசிக்கொள்கிறான். பழியில் மூழ்கினோம் என்று ராவணன் பேசி முடித்ததும் படைத்தலைவன் ஒருவன் எழுந்து பேசினான். தலைமை தளபதி என்ற முறையிலே பேசினான். என்றவன் எம்பலும் சேனை காவலன் ஒன்றுளது உணர்த்துவது ஒருங்குகள் என்றான். சேதையை கவர்ந்து வருவது வீரரின் செயலல்ல, கோழைகளின் தொழில் என்று முன்னமே கூறினேன். அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னா. வஞ்சனை மனிதரை ஏற்றி வாழ்நுதல், பஞ்சன மெல்லடி மயிலை பற்றுதல், அஞ்சினர் தொழிலென அறிவித்தேன். அது தஞ்சன உணர்ந்தலை உணரும் தன்மையோகோய். இப்படி ஒரு மனையை ஒரு பெண்ணை ஏமாற்றி வஞ்சமாக கடத்தி கொண்டு வருவது அது அறிவுடையவர்கள் செயலல்ல, ஆண்மையுடையவர்களுடைய செயலல்ல என்று ஏற்கனவே நான் உணர்த்தினேன். அதை நீங்கள் உணரவில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நமக்கு வந்துவிட்டது என்று அந்த படைத்தலைவன் பேசினான். கண்முதல் வீரரை கொன்ற கள்வரைகி விரிவுழல் உங்கை மூக்கறிந்த வீரரை பரிபவம் செய்ஞரை படுக்கலாது நீ அரசியல் ஐந்து சென்ற எதி போலுமால். உன்னுடைய தங்கையாக விளங்கக்கூடிய சூர்பகனுடைய மூக்கை அறுத்தவனை உடனே அவள் போய் அங்கே தன்னுடைய சிற்றனையின் மகன்களாக விளங்கக்கூடிய கரன் தூடனன் திருசன்னத்திலே சொல்கிறபோது அவர்களெல்லாம் வேகமாக படைகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அத்தனை படைகளையும் கொன்று குவித்து விட்டான் அந்த ராமனும் இலக்குவனும். அப்படி இருக்கிற போது அந்த மனிதர்கள் இருவரையும் அழிக்காமல் இங்கே சீதையை கடத்தி கொண்டு வந்து நாம் சும்மா இருப்பது என்பது சரியான செயலல்ல. இதை அவமானம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறாய். நாம் வீரத்தை காட்டி அந்த மாணவரை கொண்டிருக்க வேண்டும். இப்படி கொல்லாமல் விட்டதனால்தான் அவர்கள் தூதுவனாக வந்த குரங்கு இங்கே மிகப்பெரிய அழிவினை செய்துவிட்டு சென்றிருக்கிறது. குரங்கையும் அதை ஏவிய மனிதரையும் கொல்வதே நம்முடைய குறிக்கோள் என்று பேசி முடித்து அமர்ந்தான் அந்த படைத்தலைவன். அடுத்தபடியாக மற்றொரு படைத்தலைவனாக விளங்கக்கூடிய மகோதரன் என்பவன் பேசினான். தேவரும் அடங்கினர், ஏக்கர் சிந்தினர், தாவரும் தானவர் தருக்கு தாழ்ந்தனர், யாவரும் இறைவரின் தெரிஞ்சும் மென்மையாகர், மூவரும் ஒருங்கினர் உனக்கு முன்பினோகை. மகோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தலைவன் சொல்லுகிறான்,
ராவண அரசர் அவர்களே, தேவர்களெல்லாம் உனக்கு அடங்கினார்கள், ஏக்கர்கள் எல்லாம் உனக்கு பணிந்து போனார்கள். தாவரும் தானவர் தருக்கு தாண்டலர் மற்றும் இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் கூட எல்லோரும் உனக்கு எதிரிலே வந்து தன்னுடைய ஆணவத்தை விட்டுவிட்டு தாழ்ந்து சிரம் தாழ்ந்து பணிந்து போனார்கள். யாவரும் இறைவன் தெரிஞ்சும் மென்மையாக யாவருமே உன்னைத்தான் இறைவன் என்று சொல்லி போராட்டி கொண்டார்கள். மூவரும் ஒதுங்கினர் மொய்க்கு முன்பினாய். பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மூன்று பேர்கள் கூட உன்னிடத்திலே தன்னுடைய வன்மையை காட்டாமல் ஒதுங்கியே நின்று கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குரங்கினுடைய தோல்வலியை விடவா நம்முடைய தோல்வலி குறைந்துவிட்டது என்று நீங்கள் எண்ணிவிட்டீர்கள் என்று மகோதரன் ராவணத்திலே பேசினான். வெள்ளியம்கிரியனை விடையின் பாகனோடு அள்ளிவின் துணையெடுத்த ஆற்றலாய் சுள்ளியில் இருந்துவரை குரங்கின் தோல்வலிக்கு எழுது பூர்வனின் பயத்தை எம்மோடும். வெள்ளியங்கிரி என்று சொல்லக்கூடிய அந்த மலையை அந்த பார்வதி பரமசிவனோடு அமர்ந்திருந்த நேரத்திலே தன்னுடைய இரு கைகளோடும் அப்படியே தூக்கினாய், ஒரு ஆட்டினாய். அந்த சிவனே அங்கே பயந்து போய்விட்டான். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனாக விளங்கக்கூடிய ராவண மன்னரே, நீங்கள் சுள்ளியில் இருந்துரை குரங்கின் தோல்வலைக்கு இந்த மரத்தோடைய கொம்புகளிலேயும் கிளைகளிலேயும் தாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரங்கினுடைய தோல்வலிக்கு பயந்து இங்கே நீங்கள் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, இந்த அவமானம் இன்னும் நமக்கு தேவைதானே? இங்கே நமக்கு எடுத்து கூறக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை என்று மகோதரன் ராவணத்திலே கூறினான். இடுக்கிவன் எம்போது இல்லை ஈண்டனை விடுக்குவை அவனின் குரங்கை வேறறுத்து ஒடுக்கொரு மனிதரை உயிர் உண்டு உன்பகை முடிக்குவன் என முடிய கூறினான். எத்தனையோ பேரையை அந்த குரங்கை அடக்குவதற்கு அனுப்பினீர்கள், அத்தனை பேரும் அடக்கவில்லை. கடைசியிலே இந்திரஜித்து போய் கட்டி கொண்டு வந்தான் பிரம்மாஸ்திரத்திலே. பிறகு அவனுக்கு அந்த குரங்கை நாம் இங்கே அழிக்காமல் வாளிலே துணியை சுற்றி எண்ணெயை ஊற்றி தீ வைத்து விட்டோம். அந்த தீயை அது இளைஞமானருக்கு வைத்து சென்று விட்டது. ஆகவே அந்த குரங்கை, இவ்வளவு பெரிய அட்டூழியம் செய்த குரங்கை, இலங்கையை எரித்த அந்த குரங்கை இப்போதே நான் பற்றி வருகிறேன், உங்கள் முன்னால் கொண்டு வருகிறேன். இப்போதே என்னை அனுப்புங்கள். நான் ஒருவனே என்னுடைய படைத்தோழர்களோடு சென்று அந்த குரங்கை பிடித்து வருகிறேன் என்று அவன் பேசி முடித்தான். வச்சிரதத்தன் என்பவனும் துன்முகனும் மனிதரையும் அவள் ஏவியதையும் வந்த குரங்கையும் இப்போதே ஒழிப்போம் என்று பேசினார்கள். மாபெரும் பக்கன் பேசினான், பிசாசன் பேசினான், சூரியன் பகைவன் பேசினான், வெள்ளியின் பகைவன் பேசினான், புயநிறை கண்ணன் பேசினான். அவர்களெல்லாம் பேசி இப்போதே நாங்கள் கடலை கடந்து சென்று அந்த குரங்கையும் அந்த இரு மனிதரையும் அழித்துவிட்டுத்தான் வருவோம் என்று சொல்லி ஆவேசமாக அந்த ராவணன் மகிழும்படி பேசினார்கள். மந்திர ஆலோசனை கூட்டத்தில் இருந்த கும்பகர்ணனை பார்த்து ராவணன் சொன்னான், தம்பி கும்பகர்ணா, இந்த அவையிலே உன்னுடைய உள்ள கருத்து என்ன என்பதை உரைத்தர வேண்டும். அடுத்து நாம் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் எது என்பதையும் நீ உரைத்தர வேண்டும் என்று சொல்லி அங்கே கும்பகர்ணத்திலே ஆலோசனையை கேட்டான் ராவணன். மந்திர ஆலோசனை கூட்டத்தில் இருந்த கும்பகர்ணன் தன் கருத்தை எங்கே கூற ஆரம்பித்தான். தமையனே, என் தலைவனே, நீ அடுத்தவன் மனை மீது ஆசை வைத்தாய், நம் அழிவிற்கு அன்றே பூசை வைத்தாய். அடுத்தவன் மனையின் மீது ஆசைப்படுகிற போதே நம்முடைய அழிவிற்கு அங்கே நீ வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாய். நீ அயன் முதல் குலமெதற்கு ஒருவன் என்றாய், 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய், தீயனை நயம்புறுதல் செய்தனை தெரிந்தாய். நீ பிரம்மா முதலிய குலத்திலே இருந்து வந்தாய், பிரம்மனுடைய கொள்ளு பேரனாக இங்கே அமர்ந்தாய். 1000 மறைப்பொருளை, எத்தனையோ வேதங்களை நீதி சாஸ்திரங்களை எல்லாம் படித்தாய். மிகப்பெரிய அறிவுடையவனாக நீ விளங்கினாய். ஆனால் தீயனவ செயலை செய்யக்கூடாது என்பதை செய்யாமல், தீயவற்றை ஒதுக்கி நல்லவற்றிலே மனத்தை செலுத்தாமல், நீ தீயவற்றிலே செலுத்திய காரணத்தினால், நீ இன்னொருடைய மனைவியை விரும்பிய காரணத்தினால் பாவச்செயல் உடையவர் அடையும் பழிகளிலே நீ அமர்ந்து விட்டாய். இதைவிட ஒரு கொடிய பழியானது உனக்கு உண்டோ? அரண்கடை நின்றாருள் எல்லாம் பெருங்கடை நின்றாரின் பேதையாரில் என்று சொல்லி பெரியோர்களெல்லாம் நல்ல வாசகங்களை பழமொழிகளை சொல்லியிருக்கிறார்கள். ஓவியம் அமைந்த நகர் தீவனம் விளைந்தாய்,
கோயில் ஐந்ததென வேறொரு குலத்தோன் தேவியை நைந்து சிறை வைத்த செயல் நன்றோ பாவியர் உறும்பழி இதன் பழியும் உண்டோ. ஓவியம் போல் இருந்த இந்த இலங்கை மாநகரை ஒரு குரங்கானது தீயினாலே குளித்துவிட்டு சென்றது. நம்முடைய கோயில் அழிந்தது, அரசு துறை அறிந்தது என்று சொல்லி வேறொரு குலத்தன் தேவியை நைந்து சிறை வைத்தாய். இன்னொருவனுடைய மனைவியை அவனுக்கு தெரியாமல் அந்த இடத்தை விட்டு பிரிய வைத்து கபட வேடத்திலே கொண்டு சாமியார் விடத்திலே போய் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்து இங்கே அசோகவனத்திலே சிறை வைத்தாய். அப்படி வைத்த செயல் நல்லதா? இதையெல்லாம் பாவியர்கள் செய்யக்கூடிய செயலா அல்லது நல்லவர்கள் ஆட்சியில் உள்ளவர்கள் மன்னர்கள் செய்யக்கூடிய செயலா? இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பகை பழி பாவம் மச்சம் என வாங்கும் இகவாவாம் இல்லறப்பான் கண் என்று சொல்வார்கள். ஆகவே உனக்கு பகை வந்துவிட்டது, பழி வந்துவிட்டது, பாவம் வந்துவிட்டது. அந்த மனிதர்களை பார்த்து உனக்கு அச்சமும் இப்பொழுது வந்துவிட்டது. பிறனுடைய மனைவியுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்க அவள் மறுத்து கூறுவதை கேட்டு கொண்டிருந்தாய். இது உனக்கு புழை தருவதா? நன்னகர் என்றதென நானினை நயந்தாய். உன்னுயிர் எனத்தகைய தேவியர்கள் உன்மேல் இன்னகை தரத்தர ஒருத்தன் மனை உற்றார் பொன்னடி தொழ மறுத்தல் போலாம். உன்னுடைய அன்பிற்காக உன்னுடைய அரவணைப்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் உன் அந்த புறத்தில் இருக்கிற போது நீ வேறொருவனுடைய மனைவியை கடத்தி கொண்டு வந்து அவள் காலையிலே விழுந்து கும்பிட்டு கொண்டிருக்கிறாயே. இது மன்னர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்தானா? சீதையை சிறை வைத்தாய், உன் புகழ் அழிந்தது. தீய செயல்கள் மூலம் பழி வருமே தவிர போல் வரும் என்று நினைப்பது அறிவுடைமையாகுமா என்றெல்லாம் கும்பகர்ணன் பேசினான். என்றொருவன் இல்லுரை தவத்தியை இறங்காய், வந்தோழினாய் மறை தொடர்ந்து சிறை வைத்தாய். அன்றொழிவதாயின அரக்கர் போல் ஐயா, புந்தோழினால் இசை பொறுத்தல் புன்மைத்தோ. ஆகவே இன்னொருடைய மனைவியை கடத்தி கொண்டு வந்து எப்பொழுது சிறை வைத்தாயோ அப்பொழுதே நம்முடைய போடானது அழிந்துவிட்டது. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தனடங்கா பேதையின் பேதையாரில் என்று சொல்வார்களே, நீ எத்தனையோ வேத சாஸ்திரங்களை ஓதினாய், எவ்வளவோ அறிவு நூல்களை எல்லாம் உணர்ந்தாய், பிறர்க்கெல்லாம் ஆலோசனைகளை சொன்னாய். ஆனால் நீ தான் அடங்காமல் போய்விட்ட பேதையாகி விட்டாய். ஊருக்கு தானுடைய உபதேசம் உனக்கு இல்லை என்றானாம், அதுபோல தான் நீ இருக்கின்றாய். அது ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லுவது போல நடந்து கொண்டிருப்பதாய். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பார்களே, அதை போல நல்ல சட்ட திட்டங்களை நீதி நேர்மைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீயே என்ன செய்கிறாய்? தவறான செயல்களை செய்கிறாய். ஆசியில் பரதாரம் அன்று சிறை அடைப்பேம், மாசியில் போல் காதலொருவம் வளமை கூற, பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நின்று நமது குற்றம். மானத்தோடு வாழ வேண்டும், சுயமரியோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் மேடைகளை பேசுகின்றாய். ஆனால் இன்னொருடைய மனைவியை திருட்டுத்தனமாக கடத்தி கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறாய். இது சரியான செயல்தானா என்பதை நீயே எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். சீதையை விட்டு விடுவது கோழை செயல்தான். இப்போது சீதையை விட்டு விடுவது கோழை செயல்தான். ஆனால் விடாமல் இருப்பது பாவச்செயல். பாவம் வந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய வீரத்திற்கு இழுக்கு வந்து விடக்கூடாது. அந்த ராமலக்குவரை கொன்றே ஆக வேண்டும். தாடகையை கொன்றான், சுபாகுவை கொன்றான், கரனை கொன்றான், துடனனை கொன்றான், திருசரனை கொன்றான், மாரியசனை கொன்றான். ஆக நம்முடைய குலத்திலே பிறந்த முக்கியமான தலைவர்களை எல்லாம் அவன் கொன்று குவித்து விட்டான். அந்த ராமனை நாம் போரிட்டு வெல்ல வேண்டும். இல்லையேல் அவர்கள் போல் ஏற்கனவே மடிந்தவர்கள் போல் நாம் மடிய வேண்டும். வெல்லுவது மாண்டுகளே என்றாலும் போரிட்டே ஆக வேண்டுமென்று கும்பகர்ணன் தமிழத்திலே கூறினான். சிட்ட செயல் செய்தலை குளிச்சிறுமை செய்தாய், மட்டவள் மலர்கோழி நாளை இனி மன்னா, விட்டிடுது மேலெளியர் ஆகும் அவர் வெல்ல பட்டிடுது மேலதும் நன்று வழி என்றோகோ. நம் பகைவனாகிய ராமலக்கனோடு மேலும் மேலும் படை பெறுவதற்கு முன்னமே நாம் கடல் கடந்து போவோம். மானிடரையும் குரங்கையும் வீரிடம் பெயராதபடி அவர்களை ஒரு சேர அடியோடு அழிப்போம். அதுதான் இப்போது தக்க செயல். நீ பாவச்செயலை செய்துவிட்டாய், அதே நேரத்திலே கடத்தி கொண்டு வந்து விட்டாய். இவ்வளவு வீரம் மிக்கவனாக விளங்கக்கூடிய நீ கடைசியிலே அந்த மானிடர்களுக்கு பயந்தந்த சீதையை விட்டுவிட்டால் கடைசியிலே அது கோழை செயலாக ஆகிவிடும்.
ஆக நாம் கோழையாக இருப்பதை விட நாம் வீரனாக இருக்க வேண்டும். பாவம் வந்தாலும் பரவாயில்லை, நாம் வீரத்தோடு போரிட்டு அவளை வெல்ல வேண்டும், இல்லையேல் அவளால் நாம் கொல்லப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து என்று அங்கே சொன்னான். உருவடை உருவதன் முன்னும் ஒரு நாளே ஏறுகடல் ஏறினர் வானவரை எல்லாம் வேறு பெயராத வகை வேறுடும் அடங்க நூறுவது வேகரமும் என்றான். அவனுடைய அந்த ராமனுக்கும் லக்குவனுக்கும் அந்த வானர படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மேலும் மேலும் வந்து கொண்டிருப்பது வருவதற்கு உள்ளாக கிட்டத்தட்ட 70 வெள்ளம் சேனைகள் அங்கே காட்சி அளிக்கின்றன. இன்னும் பல வெள்ளம் சேனைகள் எல்லாம் அங்கே வந்து குரங்கின கூட்டங்கள் எல்லாம் வந்து நம்மை அவர்கள் தாக்குவதற்குள்ளாக நாம் அவர்கள் மேல் படையெடுத்து உடனே அவளை தாக்கி கொன்று வருவதுதான் நமக்கு மானமுள்ள செயல் என்று தன்னுடைய கருத்தை அங்கே கூறி கும்பகர்ணன் அவன்தான் அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்திலே. உடனே ராவணன் சொன்னான் கும்பகர்ணனை பார்த்து, நன்றோரை செய்தாய் குமர, நான் அது நினைத்தேன். 1 மணி ஆய்தல் பொழுது ஒன்னலாரை எல்லாம் கொன்று பெயர்வோம் நாம் கொடிய படையெல்லாம் இன்றெழுக என்க என ராவணன் நினைத்தான். ஆகவே நம்முடைய கும்பகர்ணன் தம்பி கும்பகர்ணன் சொன்னதைப் போல இங்கே இருந்து படைகளெல்லாம் தயாராகட்டும், படைகளெல்லாம் புறப்படட்டும், படைகளெல்லாம் அணிவகுக்கட்டும், அந்த ராமலக்குவரை அந்த குரங்கை எல்லாம் கொண்டு விட்டு வருவோம் என்று அவன் சொன்னான். ராவணன் சொன்னான். மந்தலாசை கூட்டத்தில் இருந்த இந்திரஜித்து தன்னுடைய கருத்து எழுந்தான். இந்திரஜித் எழுந்து தன்னுடைய கருத்தை எங்கே கூற ஆரம்பித்தான். ராமலக்குவரோடு போரிட நீங்கள் செல்ல வேண்டாம். என்னிடம் நாகவாசம் உள்ளது. நான் ஒருவனே ராமலக்குவன் தலைகளை கொண்டு வருவேன். வெற்றியை உன் காணலில் சமர்ப்பிக்காவிட்டால் நீ என்னை பெற்ற தந்தையும் இல்லை, நான் உனக்கு முறையாக தோன்றிய மகனும் இல்லை என்றான் இந்திரஜித்து. இந்திரஜித் எழுந்தான். அப்பா, நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? இந்த ஒரு குரங்கானது இலங்கையை அழித்தது. இலங்கையை அந்த குரங்கு அழித்து விட்டால் கூட நான் செய்து பிரம்மாஸ்திரத்தை போட்டு அந்த குரங்கை கட்டி இழுத்து வந்தேன் அல்லவா? அதை போல இப்பொழுது போருக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். நான் செல்லுகிறேன். அந்த ராமலக்கரோடு பொருடச் செல்லுகிறேன். அந்த குரங்கோடு நான் பொருடச் செல்லுகிறேன். ஆக போரிட்டு அந்த இராமலக்கருடைய தலைகளையும் அந்த குரங்கின் தலையையும் நான் கொண்டு வருகிறேன். அப்படி நான் கொண்டு வராவிட்டால் நான் உனக்கு பிள்ளையும் அல்ல, நீ எனக்கு முறையாக பெற்ற தந்தையும் அல்ல என்று சொல்லி அங்கே வஞ்சனம் கூறி சபதத்தை கூறி இப்போதே நான் செல்லுகிறேன் என்று சொன்னான். முற்றும் முதலாய் உலகம் மூன்றும் இது தோன்றி செற்ற முதலோடு செலுத்துவதோ திறத்தும் வெற்றி உனதாக விளையது ஒளியின் என்னை பெற்றுமலை அந்நெறி பிறந்ததும் இல்லை என்றான். ஆகவே எப்படி கூறிவிட்டான் இந்திரஜித்து தன் தந்தையை ராவணனை பார்த்து, ராமலக்குவன் போருக்கு நீங்கள் போக வேண்டாம், நான் போகிறேன், அந்த ராமலக்குவரை வென்று வருகிறேன் என்று கூறினான். பார்த்து சொன்னான். அந்த இந்திரஜித் சொல்கிறான், யானையில தேர்வரவி யாது மிளர் ஏவும் தானையில நின்றதவும் ஒன்று மிளர் தாமோ ஊனல் முதியின் சிறு குரங்கை கொடு வெல்வார் ஆனவரும் மாணவர் நாம் ஆண்மையினது அன்றோ. அவன் கேட்ட யானைப்படை இல்லை, தேர்ப்படை இல்லை, குதிரைப்படை இல்லை, காலாட்படை இல்லை. அங்கே ஏதோ குரங்களை வைத்துக்கொண்டு அந்த ராமனும் லக்குவனும் அங்கே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நீ போய் சண்டையிட வேண்டுமா? ஆகவே நானே போகிறேன், அவர்களை வென்று வருகிறேன் என்று சொல்லி அங்கே பேசினான். ராமனுடைய கூட்டத்திலே ஒருவன் கூட தப்பி பிழைக்காதபடி, அனைவரையும் வேறும் மிஞ்சாதபடி கொல்லாமல் திரும்ப மாட்டேன் என்று இந்திரஜித்து ராவணத்திலே கூறினான். நீரும் நிலனும் நெடிய காலும் நிமிர்வானும் பேருலகு யாவும் ஒரு நாள் உடை பெயர்த்தே யாரும் மொழி யாமையினரர் வானரரை எல்லாம் வேறு மொழி யாத வகை வென்றலது மேலேன். ஒரே ஒரு ஆள் கூட அங்கே இல்லை, ஒரே ஒரு குரங்கு கூட இல்லை என்கின்ற அளவிற்கு எல்லா குரங்குகளையும் இங்கே அழித்துவிட்டு அந்த ராமலக்குடைய தலையை நான் கொண்டு வருகிறேன் என்று அங்கே இந்திரஜித்து பேசி முடித்தான். இந்திரஜித்து பேசி முடித்தவுடனே அங்கே ராவணனுடைய கடைசி தம்பியாக விளங்கக்கூடிய அந்த விடனன் எழுந்து பேசலானான். இந்திரஜித்தை விடனன் கண்டித்தான். இந்திரஜித்துவே, நீ காலத்தையும் மேலே நிகழப்போகும் நிகழ்ச்சிகளையும் அறியக்கூடிய கல்வி வல்லமை பெற்றவன் நல்லன். கண்ணில்லாதவன் தீட்டும் ஓவியமே ஓவியம் போல உன் கருத்துக்கள் உள்ளன. மூதறிஞர்கள் இருக்கும் சபையிலே இளைஞனாகிய நீ முறையற்ற கருத்துக்களை கூறலாமா? கருத்திலான் கண்ணிலான் ஒருத்தன் கை கொண்டு
திருத்துவான் சித்திரம் அணைய செப்புவாய் விருத்தமே தயவர் விருங்கர் மந்திரத்து இருத்தியோ இளமையால் முறவை என்றெண்ணவாய். இப்படி மந்திர ஆலோசனை கூட்டத்திலே நீ நேர்மையாகவும் நீதியாகவும் பேச வேண்டுமே தவிர தன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடியவர் என்ன தவறு செய்தார், அந்த தவறினால்தானே இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது, ஆகவே அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசாமல் அந்த ராமலக்குடைய தலையை கொண்டு வருவேன் என்று பேசுவது அறிவற்ற செயல் என்று சொல்லி அது சிறுபிள்ளைத்தனமான செயல். அறிவு அற்றவனே, நீ உன் சிறுபிள்ளைத்தனத்தால் இங்கனம் கூறினாய் என்று இந்திரத்துவை அந்த விவேடனன் அதட்டினான். சிறிய தந்தையான வீடனன் அதட்டினான். பிறகு ராவணனை பார்த்து, என் பேச்சை இடாது ஏற்பதானால் நான் தெளிந்து கண்ட சில வார்த்தைகளை உன்னிடத்திலே கூறுவேன் என்றான் வீடனன். அதையடுத்து வீடனன் பேசினான். ராவணனை பார்த்து பேசினான், நான் பேசி முடிக்கின்றவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும், இடையிலே கோபப்படக்கூடாது. நான் சில நல்ல கருத்துக்களை அறக்கருத்துக்களை உனக்கு சொல்லப் போகிறேன், ஆகவே கோபப்படாமல் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ராவணனை பார்த்து விவீடனன் பேசினான். பிள்ளமை விளம்பினை பேதேனி என உள்ளிய புதல்வனை உரைப்பியன் உரை எள்ளலை யமுனில் எம்பல் ஆற்றுவேன் தெள்ளிய பொருளென அரசன் செப்பினான். நீ உன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இந்திரஜித்துவை நான் கண்டித்து பேசினேன் என்று சொல்லி கோபப்படாமல் இருந்தாயானால், என்னை ஏளனம் செய்யாமல் இருந்தாயானால், என்னுடைய பேச்சை நீ அமைதியாக கேட்பாயானால் சில கருத்துக்களை இங்கே நான் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லி சில கருத்துக்களை வீடனன் பேச ஆரம்பித்தான். ராவணன் நோக்கி வீடனன் பேசினான். எந்தை நீ யாயும் நீ எம்முன் நீ தவ வந்தனை தெய்வம் நீ மற்றும் நீ முற்றும் நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் நாதனின் நூல்வது ஆகினேன். அண்ணா, நீங்கள் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையை போன்றவர் நீ, என்னுடைய தாயை போன்றவர் நீ, என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடியவன் நீ, தவங்கள்லாம் செய்து வந்தனை செய்த தெய்வம் போல விளங்கக்கூடியவன் நீ, மற்றும் எல்லாமாக விளங்கக்கூடியவன் நீதான் ராவண அண்ணனே. இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என பேந்தன் ஆதலின் நூல்வதாயினேன். இந்திரன் முதலே தேவருடைய பகைத்து தேவர்களெல்லாம் உன்னை பார்த்து பயந்து அஞ்சி ஓடும்படியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தாய். இப்போது அவளெல்லாம் எள்ளி நகையாடும்படி ஆட்சி செய்கிறாயே என்பதற்காக தான் சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன். அண்ணனே, நான் சொல்வது அனைத்தும் கேட்டபின் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை என்றால் சினம் கொள்க, பேசி முடிக்காதவன் முன்பே சினம் கொள்ளாதே. நான் சொல்வது அனைத்தையும் கவனமாக கேள் என்று விடனன் ராவணத்திலே கூறினான். முற்றுரை கேட்டவன் முனிதி மைம்பினோய், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முழுவதையும் கேட்ட பிற்பாடு என் மேலே கோபப்படு. ஜானகி எனும் பெயர் கொண்ட உலகத்தாயின் கற்பினால் இலங்கை முழுவதும் வெந்தனவே அன்றி ஒரு குரங்கு சுட்டது என்று எண்ணுவது மடத்தனமாகும். நீ அந்த கடத்தி கொண்டு வந்திருக்கிறாயே சீதா பிராட்டி, அவள் சாதாரணமானவள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஒரு குரங்கு தான் இவ்வளவு உள்ள சுட்டு விட்டது நினைக்கிறாய். அதல்ல, ஜானகியினுடைய அந்த தவத்தின் வலிமையினால்தான் இந்த இலங்கையானது இப்படி சுட்டு சாம்பலானியது. கோனகார் முழுவதும் எனது கொற்றமும் சானகி எனும் பெயர் உலகின் தம்மனை ஆனவள் கற்பினால் வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டதென்று உணர்தல் செம்மாட்சியோகோ. ஆகவே வானரம் சுட்டதென்று இருந்தால் கூட அதற்கு முழுமுதற் காலமாக விளங்குவது அந்த ஜானகிதான். மண்ணாசையும் பெண்ணாசையும் உடையவனை விட்டு பதவியும் போழும் நீங்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீதி சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. அது நீ அறியாத செய்தியா? ஒரு மானிட பெண்ணினால் உன்னுடைய புகழ் கெடும், நீ அழிவாய் என்று ஒரு சாபமொழி உள்ளதே, அதை நீ மறந்து விட்டாயா? ஒரு மனிதனாக பிறந்து மனிதனுக்கு மனைவியாக வந்த ஒரு மானுட பெண்ணினாலே உனக்கு மரணம் உள்ளது என்று ஒரு சாபமொழி உனக்கு இருக்கிறதே, அந்த சாபமொழியை நீ மறந்து விட்டாயா? அதனால்தான் சீதையை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாய். இப்படிப்பட்ட எதிர்காலத்திலே ஒரு மரணத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொண்டாய். மீன் உடை நெடுங்கடல் இலங்கை வேந்தன் முன் தான் உடை நெடுந்தவும் தளர்ந்து சாய்வதோர் மானுட மடந்தையால் இன்னும் வாய்மொழி தேன் உடை அலங்கலாய் இன்று தின்றதோ. மானிட பெண்ணினாலே உனக்கு மரணம் வரும் என்று சொல்லி ஒரு சாபமொழி இருக்கிறதே, அந்த சாபமொழியை நீ மறந்து விட்டாயா? மனிதராலே அழி வரக்கூடாது என்ற வார்த்தை வாங்க மறந்து விட்டாய். அது இப்போது உன் நினைவுக்கு வரவில்லையா? நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாய். அப்படி தவம் செய்கிற போது என்ன கேட்டார் அவர்? என்ன வரம் வேணும் கேள் என்று கேட்டார். எனக்கு தேவர்களாலே அழி வரக்கூடாது, அசுரர்களாலே வரக்கூடாது, விலங்குகளாலே வரக்கூடாது, பொடிய விஷ ஜந்துக்களாலே வரக்கூடாது, கந்தர்களாலே வரக்கூடாது என்று இப்படியெல்லாம் வரத்தை கேட்டாயே தவிர மனிதர்களாலே எனக்கு அழி வரக்கூடாது என்ற வரத்தை நீ கேட்க மறந்தாய். ஆகவே தான் எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த தெய்வம் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது
என்று இது உனக்கு நினைவுக்கு வரவில்லையா? ஏரியே நடுந்தவம் இழைத்த எல்லையினாள் ஆரியே பெருமணத்தறிவன் நாணையால் கூறிய மனிதர்களால் குற்றம் கொள்ளலை வேறினி அவர்வையின் வென்று யாவதோ. ஆகவே மனிதர்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது என்ற வார்த்தை நீ கேட்க மறந்துவிட்டாய். ஆகவே தான் இப்போது மனிதனாக வந்து ராமன் வந்திருக்கிறான். அவன் உன்னை வீழ்த்த தயாராக இருக்கிறான் என்பதை நீ மறந்து விட்டாயா? கார்த்தவீர்யார்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனை மனிதனாலே எனக்கு அழி வராது என்று சொன்னாய். ஆனால் கார்த்தவீர்யார்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே நீ தோற்றது உனக்கு மறந்து போனதா? அதை நினைத்துப்பார் அண்ணா. ஏது பெரிது உணர்ந்து எம்பல் வேண்டுமோ? நீ ஒரு தனி உலகு ஏழும் நெஞ்சினாக 1000 தோல்வழி ஆற்றல் தோற்றனை மெய்யனை யாமினி விளம்பல் வேண்டுமோ? 1000 தோள்களை படைத்த ஒரு மனிதனிடத்திலே நீ தோற்று போய்விட்டாய். கடைசியிலே அங்கே போய் அவமானப்பட்டு விட்டு வந்தாய். ஆகவே மனிதர்கள் என்ன செய்துவிட முடியும் என்று சொன்னாயே, அந்த மனிதர்கள் உன்னை செய்யவில்லையா? அந்த மனிதர்களாலே உனக்கு அவமானம் வரவில்லையா? அது மட்டுமல்ல, கார்த்தவீர்யார்ஜுன் சொல்லக்கூடிய அந்த மனிதனையே பரசுராமன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான். ஆகவே உன்னையே வென்றவனே ஒரு மனிதன் வென்றானே, அதுவெல்லாம் உனக்கு நினைவுக்கு வரவில்லையா? நந்தி கொடித்த சாபத்தாலே நீ குரங்கின வாலிடம் தோற்றாயே, அதை மறைந்து போனாயா? அண்ணா, நீ குரங்குகள் என்ன செய்துவிடும் என்று சொல்லுகிறாயே, ஒரு குரங்கு சுட்டு விட்டது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாயே. நீ சிவபெருமானை நோக்கி கோயிலுக்கு செல்லுகிற போது என்ன செய்தாய்? அந்த சிவன் எதிரிலே நந்தி இருந்த கணத்தினால், அந்த சிவபெருமானுடைய முகம் சரியாக தெரியவில்லை என்கிற கணத்தினால், குரங்கு மூஞ்சி நந்தியே கொஞ்சம் விலகி நில் என்று சொன்னாய். அதனால் அந்த குரங்கு மூஞ்சி என்று சொல்லி அந்த நந்தியை நீ கேவலமாக பேசிய காரணத்தினால் உடனே அந்த சிவபெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய நந்தி பகவான் உனக்கு என்ன சாபம் கொடுத்தார்? என்னை குரங்கே என்று அழைத்து ஏசினாய், அதனால் உனக்கு ஒரு குரங்கினாலே தான் உனக்கு அழிவரப்போகிறது என்று அந்த நந்தி பகவான் ஒரு சாபம் கொடுத்திருக்கிறாரே, அந்த சாபத்தை எல்லாம் நீ விளைந்து விட்டாயா? மேல்வையர் கலையை எடுத்த மேலைனாள் 4 தோள் நந்திதான் நவிந்த சாபத்தால் கோலவான் குரங்கினை குறுகும் கோலது வாலிபால் கண்டனம் வரம்பில் ஆற்றலாய். அவை குரங்கினால் தான் உனக்கு அழிவு வரும் என்று சொன்னாரே, அந்த குரங்கினாலே தான் உனக்கு அவமானம் வந்தது. வாலி என்று சொல்லக்கூடிய ஒரு குரங்கு உன்னை வாலிலே கட்டி கொண்டு போனதே, தெருவாக இழுத்து கொண்டு போனதே, இதோவார் 10 தலை பூச்சி என்று சொல்லி தன்னுடைய மகன் அங்கதனுக்கு அந்த வாலி காட்டினானே, அந்த வாலியிடத்திலேயே தோற்று வந்தாயே, இதுவெல்லாம் உனக்கு தெரியவில்லையா என்று அவன் பேசிக்கொண்டே இருந்தான். இன்னும் பேச ஆரம்பித்து என்று விபீஷ்ணன் வீடனன் அந்த ராவணனுக்கு அறிவுரைகளை சொன்னான் என்பதோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து மீண்டும் என்னென்ன அறிவுரை சொன்னான் என்பதை நாளைய தினத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகை ராமச்சந்திரன். முனுகை ராமச்சந்திரனாகியான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்றால், ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.